இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் நமக்கு இந்த உறுதியை தந்திருக்கிறார். ஏசப்பாட்ட நீங்க கேட்பதை பெற்றுக்கொள்ளலாம். சரீர சுகம் உங்களுக்கு தேவை இருக்கா? ஏசப்பா எனக்கு சரீரத்துல நல்ல சுகம் தாங்க. நீங்க கேட்டால் அந்த நல்ல சுகத்தை அவர் உங்களுக்கு தருவார். குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, நிம்மதியே இல்லை, கணவர் சரியில்லை, அவருக்கு வேலை சரியில்லை, வருமானம் இல்லை, அல்லது அவர் குடிக்கிறாரு, அல்லது அவர் தவறான வழியில போறாரு, என் கணவர் திருந்தணும், இதை நினைச்சு நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? அல்லது பார்க்குற ஆள்கிட்டலாம் என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நிறுத்திட்டு, ஏசப்பா என் புருஷனை திருத்துங்க, என் புருஷன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க, அவரும் மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த நபருடைய உள்ளத்துல கிரியை செய்வார். பிள்ளை சரியாவே படிக்க மாட்டேன்றான், பிள்ளைக்கு பணத்தோட அருமையே தெரியல, பிள்ளை தவறான வழியில போயிட்டு இருக்கான், பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நீங்க போராடிட்டு இருக்கீங்களா? அல்லது மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது உங்க பிள்ளை சரியில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? அதை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்துல போங்க. ஏசப்பா இந்த பிள்ளைய நீங்க தான் எனக்கு தந்திருக்கீங்க, இந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க, அவனுக்குள்ள ஒரு நல்ல கீழ்ப்படிதலை தாங்க, மனமாற்றத்தை தாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கடன் பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கு, மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டே இருக்கு. எப்பொழுது இந்த கடன் பிரச்சனை தீரும் எனக்கு தெரியல, என் கடனை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிற ஒரு நபரா இருக்கீங்களா? பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கடன் வாங்க தேவையில்லை என்கிற சூழ்நிலைய அவர் தரும்படியா நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. சொந்தமா வீடு இல்லையே, சொந்தமா ஒரு நல்ல வாகனம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, இப்படிலாம் ஏதாவது காரியங்களை நினைத்து பார்க்கும்போது மனதில் பாரம், கண்கள்ல கண்ணீர், வருத்தம், வேதனையோடு சோகமா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட அப்பாட்ட கேட்கும்போது எவ்வளவு உரிமையா கேட்கிறோம். நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட போய் இவங்கள்ட்ட இந்த உதவியை கேட்டா கண்டிப்பா நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி எவ்வளவு நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட கேட்க போறோம். இங்கெல்லாம் நீங்க சில நேரத்துல ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த இயேசுவினிடத்தில் கேளுங்க. அவர் தான் சொல்றார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அது இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலைங்க. நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணி பாருங்க, அல்லது உங்க வீட்டுல ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அல்லது தனிமையா எங்கேயாவது ஒரு வனாந்தரத்துல இருக்கீங்க, வயல்வெளியில இருக்கீங்க, அல்லது நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா, ஆண்டவரை நோக்கி பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கைகளை உயர்த்தி அவர்கிட்ட உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேணுங்கிறத அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க, இந்த வார்த்தையை நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், அவர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் தந்தார். அந்த வார்த்தை சத்தியங்க. நீங்க கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஏசப்பா இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள்கிட்ட எனக்கு இது வேணும், இது எனக்கு தேவைன்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.